எல்லாம் வல்ல இறைவனே, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவில் நான் உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிற விஷயம், அன்பு மகன் திரு மாரிதாஸ் அவர்களுக்கும் அவரை பின்பற்றும் அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு காணொலியை போட்டிருக்கேன். அதைத்தான் பகிர்ந்துக்க போகிறேன். தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். வீட்டு பெரியவங்களும் பாருங்கள், இளைஞர்கள் குறிப்பாக கட்டாயமாக பாருங்கள். அன்பு மகன் திரு மாரிதாஸ் அவர்களே, வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, நமது கவியரசர் சொன்னது. திரு ரஜினி அரசியலுக்கு வரவில்லை, சரி, அவருக்கு என்ன நெருக்கடியோ, உடல் நலம், பலவிதமான அழுத்தங்கள், பல்வேறு எதிர்ப்புகள் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் திராவிட அரசியல் தரம் தாழ்ந்தவர்களால் நிறைந்துள்ளது. திரு ரஜினி மூலம் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சோம். அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல, நாட்டு நலனில் அக்கறை கொண்ட எல்லோருமே நினைச்சோம். ஆனால் இப்போதைக்கு இறைவன் சித்தம் அது அல்ல போல் தெரிகிறது. ஆண்டவன் எதையும் சரியாகத்தான் செய்வான் மகனே. வாழ்க்கையில் யாரையும் முழுமையாக நம்பி யாரும் இல்லை ஐயா. விடுங்கள். நீங்கள் வெளியிட்ட அறிக்கையில், நான் களைப்பா இருக்கிறேன், இதுவரை இல்லாத அளவில் சோர்வா உணர்றேன், நான் ஓய்வு எடுத்துக்கிறேன், மீண்டும் நான் வர்றதும் வராததும் கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா ஓய்வெடு மகனே. உன் குறிக்கோளை கூர்மையாக்கு. நல்ல தியானம் செய். உனக்கு பிடித்த கடவுளிடம் உனக்கு உடல் மற்றும் மனத்தெம்பை கொடுக்க வேண்டு. உள்ளுக்குள்ளே தெளிவு பிறக்கும். கீதை கேட்ட பார்த்தனாய் புது தெம்புடன் எழுந்து வா. பெரிய மலையை தகர்க்க சிற்றுளி போதும் ஐயா. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் ஐயா. நீங்கள் இப்போ சோர்ந்து போனது போல காந்திஜி, மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா, ஃபிடல் காஸ்ட்ரோ போன்ற தலைவர்கள் சோர்ந்து போயிருந்தால் மாபெரும் மாற்றங்கள் உலகில் நிகழ்ந்திருக்குமா ஐயா? நீங்கள் படிக்காத வரலாறா? கொஞ்சம் யோசிங்க. அது எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ நம்ம கண் முன்னால பாரத நாட்டின் மற்றும் உலக நலனை மட்டுமே குறிக்கோளாக வச்சுட்டு அல்லும் பகலும் பாடுபடும் நமது பிரதமர் மோடி ஐயா மீது எத்தனை விமர்சனங்கள், கேலி கிண்டல் பேச்சுகள். அவர் சோர்ந்தா போய்விட்டார். இவைகளையெல்லாம் புறந்தள்ளிட்டு அவர் தனது குறிக்கோளை நோக்கியே பயணிச்சுட்டு இருக்கிறார். அப்படித்தானே? நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் ஐயா. உலக அளவில் 55 விழுக்காடு பெற்று நம்ம மோடி ஐயா உலக தலைவர்கள் வரிசையில் முதலிடத்தை பிடித்திருக்கிறாராம். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னொன்று சொல்லட்டுமா? ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் யாரால் முதலில் உருவாக்கப்பட்டது? அந்த JRD டாடா அவர்களின் நிறுவனத்தை எப்படி 1950களின் மத்தியில் நாட்டிடமையாக்கினார்கள். அவர் மறுத்தும் அவரையே கட்டாயப்படுத்தி தலைமை பொறுப்பை ஏற்றுக்க வச்சாங்க. அப்புறம் சில வருஷங்களுக்கு பின்னாடி அவரிடம் சொல்லாமலேயே அந்த பதவியையும் அவரிடமிருந்து பறிச்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. இவர்களெல்லாம் சந்திக்காத கடக்காத துன்பமையா இப்போ உனக்கு நடந்திருக்கு. உங்க பின்னாடி எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள் மாரிதாசையா. உங்கள் யூடியூப் பதிவுகளை பார்க்கும்போது என்னால் அதை ஊகிக்க முடியுது நல்லா. நீங்கள் தலைவராக நினைத்தவர் போல நீங்களும் பாதி புரிந்தும் பாதி புரியாமலும் இருக்கும் இளைஞர்களை நட்ட நடு நிசியில் நார்ச்சந்தியில் அப்படியே விட்டு போவது எந்த வகையில் நியாயமையா? மேலும் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களிடம் படித்த இளைஞர்கள் சிலர் சரியா படிக்கல. என்ன பண்ணுவீங்க? அப்படியே விட்டுருவீங்களா? அவங்கள கூப்பிடுவீங்க, பேசுவீங்க, என்ன அவங்க கிட்ட குறை இருக்குன்னு அதை சரி செய்ய கட்டாயமாக நீங்கள் முயற்சி செஞ்சுருப்பீங்க இல்லையா ஐயா? அவங்களோட பிரச்சனைகளை களை எடுத்து விட்டுருப்பி அவங்களையும் நல்ல வழி நிச்சயமாக அவங்களுக்கும் காட்டியிருப்பீங்க. இளைஞர்களே தெரிஞ்சுக்குங்க, இளைஞர்களே புரிஞ்சுக்குங்க, தேடி படிங்க. இந்த வார்த்தைகளைத்தான் உங்கள் யூடியூப் பதிவுகளில் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ
ஏன் இந்த சோர்வு மகனே? இளைய பாரதத்தினாய் எழுந்து வா, எதிரிலா வலத்தினாய் விரைந்து வா. களையெடுக்க வேண்டும் தமிழகத்தில், கட்டிளங்காளைகளை அதற்கு வழி நடத்த துள்ளி எழுந்து வா. எனக்கு முகை செய்து துளியும் பழக்கமில்லை ஐயா. நீங்கள் மற்றும் திருவாளர்கள் ரங்கராஜ் பாண்டே, கார்த்திக் கோபிநாத், பாஸ்கரன், ராக்ஸ்டார் ராஜகுரு, இப்படிப்பட்டவங்க, இன்னும் இன்ஃபோமீடியா, சேனல் தமிழ்நாடு போல பல்வேறு யூடியூபுகள், இவைகளைத்தான் சாதாரண மக்களிடையே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்த எங்களை போன்ற 65-70 வயதை கடந்த சாதாரண கையாலாகாத, ஆனால் அதே நேரத்தில் தமிழகம் மற்றும் நாட்டு நலனை உயிர் மூச்சாக நினைக்கும் ஆட்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஐயா. எக்காரணம் கொண்டும் நீங்கள் தோழக்கூடாது. ஒன்று சொல்றேன் கேளுங்கய்யா. நானும் என் கணவரும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக திக்கற்ற பெண் குழந்தைகள் மற்றும் பல வகையில் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒரு நல்ல தொண்டு நிறுவனத்துல தொண்டு செஞ்சப்போ நாங்க எதிர்கொண்ட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ரிலேஷன்ஸ் என்று சொல்லுவோம் பாருங்க, அவங்க முதல் நண்பர்கள் மற்றும் தொடர்பே இல்லாத ஆட்கள் வரை எத்தனையோ பேர்கள் செய்த தரக்குறைவான விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள் எவ்வளவு தெரியுமா ஐயா? அந்த அனுபவத்தில் தான் இதை எழுதுகிறேன் ஐயா, உங்ககிட்ட சொல்றேன் ஐயா. அப்போதெல்லாம் என் கணவர் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னு நமக்கும் கடவுளுக்கும் தெரியும். அவங்கெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்காங்க, அதை தாண்டி அவங்க வரமாட்டாங்க, அவங்களால முடியாது. இதெல்லாம் காதல போட்டுக்கவே கூடாது. போட்டுக்கிட்டோம்னா தொடர்ந்து நம்மால நம்ம வேலைய செய்ய முடியாது. அதே போல எங்க தொண்டு நிறுவனத்தை தொடங்கினவங்க 2 பெண்கள், அதுல ஒருத்தங்க சொல்லுவாங்க, எப்பவும் களத்துல இறங்கி வேலை செய்ய யாரும் வரமாட்டாங்கம்மா, ஆனா வேலையில குத்தம் சொல்ல வரிசை கட்டி நிற்பாங்க. வெற்றி கிடைச்சா மகிழ்ச்சி, தோல்வி கிடைச்சா முயற்சி செய்து பார்த்தோமே அப்படிங்கிற ஒரு மனநிறைவு. மறக்கவே முடியாத சொற்கள் ஐயாவை. இதையேதான் வாலி ஐயா பாடி வச்சுட்டு போனாங்க. பைத்தியக்காரன் 10 சொல்வான், போகட்டும் விட்டு விடு. படைத்தவன் இருப்பான், பார்த்து கொள்வான், பயணத்தை தொடர்ந்து விடு. நீ பயணத்தை தொடர்ந்து விடு. ஒரு தலைவன் இல்லை என்றால் இன்னொரு தலைவனை ஆண்டவன் அனுப்புவான் ஐயா. ஒரு காலத்துல காந்திஜியின் தலைமையை ஏத்தவங்க அவரிடம் இருந்து பிரிந்து நேதாஜி ஐயா வேறு வழியை காட்டிய போது அவருடன் இணையலையா? நீங்க படிக்காத வரலாறா? இயற்கையில் எதுவும் எதுவுடனும் நின்று போவதில்லை மகனே. ஆமாம் மகனே, இதுதான் உண்மை. இதுதான் எங்க அனுபவமும் கூட. அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். சறுக்கல்கள், சோதனைகள் தான் சாதனை பாதையில் முன்னேற நம்மை புடம் போடும். வரி தாங்கும் கற்கள் தானே ஐயா சிலைகளாகின்றன. உலக வரலாற்றில் எளிதாக வெற்றி பெற்றவர்கள் யாரும் இல்லை. அப்படி வெற்றி பெற்றவர்கள் நிலைத்து நின்றதும் இல்லை, நிலைக்கப் போவதும் இல்லை. நல்வாழ்த்துக்கள் அருமை பிள்ளைகளா. நமது தமிழகத்தின் நலனை, நல்ல ஒரு ஆட்சி அமைய நம்ம எல்லாரும் வேண்டிக்கிட்டு, தமிழகத்தின் நலனை நினைக்கிறவங்க எல்லாரும் ஒன்று கூடி இந்த நிறைய திருட்டுத்தனங்களையும் தேவையில்லாத வேலைகளை செய்துகிட்டு இருக்கிற அரசியல் கட்சிகளை புறந்தள்ளிட்டு நல்லதொரு ஆட்சி அமைய, தமிழகம் காமராஜ் ஐயா போன்ற தலைவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழகம் மீண்டும் அந்த உன்னத நிலையை அடைய நாம் ஒவ்வொருவரும் நம்மால் ஆனதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு, இளம்பிள்ளை மாரிதாஸ் அவர்களே, மீண்டும் எழுந்து வாருங்கள் என்று மறுபடியும் உங்களை வேண்டி கேட்டுக்கிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். எல்லாமே நன்மைக்கு தாயா. ஆண்டவன் நல்லதுக்குத்தான் எதையுமே எப்போதுமே செய்வான். அதை மனசுல வச்சுக்குங்க. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். வாழ்க தமிழகம், வாழிய பாரத மணித்திருநாடு.